எக்ஸாம்பிள் 1.8 10th மேக்ஸில் பாருங்கள். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு -5 1 3 4 அண்ட் ஒய் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க ஏபிசி. ஓகேவா? தென் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரிலேஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், இது வந்து இது வந்து ஃபங்க்ஷன் ரிலேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. எந்த ரிலேஷன் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ்லேருந்து ஒய்ல பார்க்கும்போது உங்களுக்கு எது வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இவ்வளோ கொஸ்டின் தான். இவ்வளோ நீங்கள் புரிஞ்சுட்டு அடுத்த பேஜில் வந்து நான் உங்களுக்கு சொல்யூஷன் ஃபஸ்ட்டு கொஸ்டினை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதில் என்ன கொடுத்துருக்காங்க, முதல்ல R1 கொடுத்துருக்காங்க, R2 கொடுத்துருக்காங்க, R3. ஃபஸ்ட்டு அதை வச்சு ஒவ்வொன்றும் நீங்கள் கண்டுபிடிச்சி அது ஃபங்க்ஷனாக இல்லைங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. R1க்கு என்ன கொடுத்துருக்காங்க, -5a 1a 3b. ஓகேவா? நெக்ஸ்ட் R2க்கு என்னது, -5b 1b 3a 4c 4c. R3க்கு வந்து -5a 1a 3b 4c 1b. இப்போ இதை வந்து நம்ம டயக்ராம் போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், சொல்யூஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், R1 என்னெல்லாம் கொடுத்துருந்தாங்க, -5a 1a 3b. அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எக்ஸ் ஒய் போட்டுக்கோங்க. இதை எழுதக்கூடாது, இதை எழுதுனீங்கன்னா தப்பு, அப்படி எழுதக்கூடாது. அவங்க எலமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில், -5 1 3 4, அது எக்ஸுக்கு எழுதிக்கணும். ஒய்க்கு என்ன கொடுத்துருந்தாங்க ஏபிசி, அதைத்தான் நீங்கள் எழுதணும். இதை எழுதுனீங்கன்னா தப்பு. இதை வச்சு தான் நீங்கள் டயக்ராம் பண்ணணும். பண்ணி இது வந்து ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். பாருங்கள், -5a அப்போ ஃபஸ்ட்டு ஒரு டாட் போட்டு வச்சுக்கோங்க, அப்படின்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். -5a இமேஜ் இருக்கா? அடுத்து 1க்கு a தான், அப்போ 1 aல தான் இமேஜ், ஏக்கு தான் அரை போடணும். அடுத்து என்ன இருக்குது, 3b, அப்போ 3க்கு b, 4க்கு இல்லை, அப்போ இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். therefore R1 is not a function as 4 is the element of x. 4 element of x ஓட எலமெண்ட்டு. it does not have, அதுக்கு வந்து இமேஜ் அங்கே இல்லை. does not has a unique image, அதுக்கு இல்லை. in y, yல வந்து கிடையாது. அதான் இதோட மீனிங். R1 வந்து ஃபங்க்ஷன் கிடையாது, புரியுதா? இதுக்கு வந்து இல்லை, அங்கே வந்து கொடுக்கல. 5க்கு கொடுத்துட்டாங்க, 1க்கு கொடுத்துருக்காங்க, 3க்கு கொடுத்தாச்சு, 4க்கு இல்லை. அப்போ இது ஃபங்க்ஷன் இல்லை. ஆஸ் 4 வந்து எது எலமெண்ட் ஆஃப் எக்ஸுக்கு இல்லைல்ல, அதை தான் எழுதியிருக்கேன். இட் டஸ் நாட் ஹேஸ் அன் யூனிக் இமேஜ் இன் ஒய். புரிஞ்சுதா? அடுத்து வந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், R2 அது வந்து ஃபங்க்ஷனாக இல்லையா. இப்போ இது ஃபங்க்ஷன் இல்லை. நெக்ஸ்ட் R2 பாருங்கள், அது வந்து ஃபங்க்ஷனாக இல்லையான்னு பார்ப்போம். R2 பாருங்கள், R2 which is equal to என்ன கொடுத்துருந்தாங்க, -5b 1b 3a 4c. எக்ஸோட எலமெண்ட்ஸ் ஒய்யோட எலமெண்ட்ஸ் பாருங்கள். என்ன எழுதிக்கலாம், -5 1 3 4 ABC. இது வந்து நம்ம அங்கே கொடுத்துருந்த கிவனை தான் எழுதியிருக்கோம். எக்ஸோட எலமெண்ட்ஸ்க்கு எழுதிக்கோங்க, ஒய்க்கு எழுதிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன நம்ம இது பண்ணணும், -5b, அப்போ ஃபஸ்ட்டு டாட் போட்டு வச்சுக்கோங்க. -5b போட்டாச்சா? அடுத்து என்ன இருக்குது, 1b போட்டாச்சா? அடுத்து என்ன இருக்குது, 3a, அப்போ 3யும் ஏயும் ஆரோ போட்டுக்கோங்க. அடுத்து என்ன மீன்ஸ் 4ம் சியும், ஸோ 4ம் சி ஆரோ போட்டாச்சா? இப்போ எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஒய்க்கு எக்ஸ் வந்து அதோட யூனிக் இமேஜ் ஒய்க்கு வந்து இருக்குது, நம்ம போட்டோம். அப்போ இது வந்து என்னது, எல்லாத்துக்குமே நம்ம போட்டனால R2 இஸ் எ ஃபங்க்ஷன். இது வந்து ஃபங்க்ஷன். ஈச் எலமெண்ட், அதான் இதோட மீனிங் என்னென்னா, ஈச் எலமெண்ட் ஆஃப் எக்ஸ், ஒவ்வொரு எலமெண்ட் ஆஃப் எக்ஸோட எலமெண்ட் ஹேஸ் அ யூனிக் இமேஜ் இன் ஒய். எல்லாத்துக்குமே ஒய்யில் யூனிக் இமேஜ் இருக்குது. இப்போ 5க்கு b இருக்குது, 1க்கு b, 3க்கு a, 4க்கு வந்து c இருக்கா? அப்போ இது வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள், R3 வந்து ஃபங்க்ஷனாக இல்லையா அடுத்துங்கிறத பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். தேர்டு சப்டிவிஷன் பாருங்கள். R3 which is equal to -5a 1a 3b 4c 1b. அப்போ எக்ஸோட எலமெண்ட்ஸ் ஒய்யோட எலமெண்ட்ஸ் எழுதிக்கோங்க. -5 1 3 4. இங்கே ABC இப்போ போடலாமா, இமேஜ் போடலாமா? -5a, அப்போ -5க்கு a போட்டாச்சா? 1க்கு a, 1க்கு யூனிக் இமேஜ் a கொடுத்துட்டாங்க, போட்டாச்சு. அடுத்து 3க்கு b போட்டாச்சு. அடுத்து என்ன இருக்குது, 4க்கு c. நெக்ஸ்ட்டு
அகெயின் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க 1க்கு பி. அப்போ 1க்கு பி அப்படி ஒரே இதில் வந்து 2 ஆன்சர்ஸ் வரலாமா, வரக்கூடாது. அவங்க வந்து 1க்கு ஏ ஆல்ரெடி கொடுத்துட்டு இப்போ 1க்கு பி. அப்போ இது வந்து நாட் அ ஃபங்க்ஷன் தான் சொல்லணும். ஏன்னா ஒரே இதில் வந்து 2 ஆன்சர் வரக்கூடாது, ஒரு இமேஜ் தான் வரணும், 2 இமேஜ் வரக்கூடாது. இங்கே ஏயும் கொடுத்துட்டு அடுத்து பியும் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து நாட் அ ஃபங்க்ஷன். அதுதான் இங்கே எழுதியிருப்பேன். R3 இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அஸ் 1 எலமெண்ட் ஆஃப் எக்ஸ். இந்த எலமெண்ட் ஆஃப் எக்ஸில் ஹேஸ் எத்தனை இமேஜ் இருக்குது, ஏயும் இருக்குது பியும் இருக்குது. அப்போது ஹேஸ் 2 இமேஜஸ். ஏயும் எலமெண்ட் ஆஃப் ஒய்யில் இருக்குது, பியும் எலமெண்ட் ஆஃப் ஒய் இருக்குது. அதுதான் எழுதியிருக்கேன். ஏ எலமெண்ட் ஆஃப் ஒய், பி எலமெண்ட் பிலாங்ஸ் டு ஒய். இதுதான் எழுதியிருக்கேன். இவ்வளோதான் சம். ரொம்ப சிம்பிள். நீங்கள் டயக்ராமை இது பண்ணி யூனிக் இமேஜாக இருந்துச்சு எல்லாத்துக்குமே வந்துடுச்சு அப்படின்னா அது வந்து ஃபங்க்ஷன். அப்படி வரலன்னா அது நாட் அ ஃபங்க்ஷன். அதே மாதிரி ஒரே இதில் 2 ஆன்சர்ஸ் வரக்கூடாது, அப்படி இருந்தாலும் அது என்னது, நாட் அ ஃபங்க்ஷன். இந்த கான்செப்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே ஈஸியாக அந்த சம்ஸை போட்டுடலாம். டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.